வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போகிறாங்க. அந்த கதையை நல்லா கவனிங்க. அமைதியாக கேட்ட ஒரு வார்த்தை. அன்பு குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம ரெண்டு நண்பர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தன் விக்ரமும் இன்னொருத்தி அணு. விக்ரமுக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அணுவுக்கு மற்றவங்க சொல்கிறத கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்தது என்னன்னு பார்ப்போமா? வாங்க கதைக்குள்ளே போவோம். விக்ரம் அணுவும் ஒரே கிளாஸில் படிக்கிறவங்க. விக்ரம் எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பான். டீச்சர் பாடம் நடத்தும் போது கூட அவன் தன் நண்பர்களுக்கிட்ட எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அணு அப்படி இல்லை. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு ரொம்ப அமைதியாக கவனிப்பா. அவள் ஒரு குறைவாக பேசினாலும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக புரிஞ்சுப்பா. ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு அறிவியல் போட்டி அறிவிச்சாங்க. டீச்சர் அந்த போட்டியோட விதிகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. விக்ரம் அதை முழுசாக கேட்கவே இல்லை. உடனே பக்கத்தில் இருந்தவங்கிட்ட இந்த வாட்டி நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் பாரு அப்படின்னு பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அணு டீச்சர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டு நோட் பண்ணிட்டான். போட்டி அன்னைக்கு ஒரு பெரிய சொதப்பல் நடந்தது. விக்ரம் விதிகளை சரியாக கேட்காததால போட்டிக்கு தேவையில்லாத தப்பான பொருட்களை எடுத்து வந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுக்கிட்டே இருந்தான். ஆனால் அணு எல்லா விதிகளையுமே சரியாக பின்பற்றி சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சா. போட்டியோட முடிவில் அணு ஜெயிச்சா. விக்ரம் தோத்துட்டான். விக்ரமுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. அவன் அணுக்கிட்ட போய் கேட்டான், அணு, நீ எப்படி எல்லாத்தையுமே இவ்வளவு கரெக்டாக செஞ்ச? அணு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, விக்ரம், நம்ம பேசிக்கிட்டே இருந்தா எதுவும் புரியாது. ஆனால் மற்றவங்க சொல்கிறத அமைதியாக கவனித்து கேட்டா எல்லாமே புரியும். விக்ரமுக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அடுத்த போட்டியில் அவன் பேசுகிறத குறைச்சிட்டு டீச்சர் சொன்னதை ரொம்ப கவனமாக கேட்டான். என்ன ஆச்சு தெரியுமா? இந்த முறை விக்ரம் வெற்றி பெற்றான். என்ன குழந்தைகளே, பேசுகிறத விட கவனிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். குட்டீஸ், அமைதியாக கேட்க பழகணும். நம்ம எதிலையுமே ஜெயிக்கலாம். என்ன குழந்தைகளே, புரிஞ்சுதா? உங்களை பாட்டி அடுத்த கதையில் சந்திக்கிறேன். பாட்டி கதைகள்.